Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 2 Episode 6. ஓபன் பண்ணா போன பாட்ல திடீர்னு நம்ம புரூக்லின் பென்னுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி உங்க நிலைமை சரியில்லை, சேஃப்டியா இருங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா அலர்ட் பண்ணிட்டு இவ விஷயத்த வெளியும் சொல்லாதன்னு சொல்லிட்டா. சரின்ட்டு திருப்பி அவகிட்ட ஒரு 2 கேள்வியாச்சும் கேட்டலான்ட்டு கேட்க வந்தா டப்புன்னு காலை கட் பண்ணிட்டா. அதோட விட்டா பரவாயில்லையே, அக்கௌண்ட்டையே டெலீட் பண்ணிட்டு போயிட்டாலே. இதுல நல்ல விஷயம் என்னன்னா அவளுமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டா. நம்ம பையன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான், நான் என்ன பண்ணுவேன், இத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா சொல்ல வேண்டாமா, அவ ஆபத்துல இருக்காளே அப்படின்னு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்சுமே பாத்தீங்கன்னா படபடன்னு அடிச்சுக்குது. எல்லாருமே இப்ப நிம்மதியா தான் இருக்காங்க. சொல்லலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள ஒரே குழப்பம் அண்ட் பெரிய போராட்டம். அப்புறம் அங்க இருந்து கிளம்புவாங்க. இவன் ஒரே பதட்டத்துல இருக்கிறத பார்த்த உடனே யாஸ்மினா என்னடா என்ன ஆச்சு, ஏன்டா வேப்பந்தலைய வெறிகுண்டு தினவ மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன மேட்டர்னு கேட்ட உடனே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு எடுப்பான். அந்த டைமுக்கும் போது போட்டை இடிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருக்கும். அட தண்ணியில இருக்கும், பெருசா அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு வாயில சொல்லுவாங்க. பட் மனசுக்குள்ள லைட்டா பீதி, ஒருவேளை டைனோசரா இருக்கும்போது. கடைசியில பார்த்தா ஹிப்போபொட்டாமஸ். இதுதானா, நான் கூட ஏதோ பெருசா நினைச்சிட்டேன். ஆனா பாக்க எவ்வளவு கியூட்டா இருக்குது. ஜூ 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 ஜூம்பா. என்ன நினைச்சதோ தெரியல, என்னையவா மொக்கையா ட்ரீட் பண்ண, இந்த வாங்கிக்கன்னு சொல்லி கட்டுப்பாயி 2 இடி இடிக்கும். நம்ம ஆளுகளுக்கு கிருகல் விட்டுரும். இதுக்கு மேல இங்க இருந்தா அது நம்மள ஒரு வழி பண்ணிரும்னு அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓட்டுவாங்களா. அதுவும் பின்னாடி துரத்திக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல அதால துரத்த முடியலன்னு சட்டுன்னு தண்ணிக்குள்ள போயிடும். அப்பாடா தப்புச்சோன்னு பார்த்தா முன்னாடி இருந்து பிச்சுக்கிட்டு வரும். வந்தது போட்டை போட்டு கண்ணா பின்னான்னு இடின்னு இடிச்சு ஒரு வழி பண்ணும். உடனே கெஞ்சி என்ன பண்ணுவான், இவங்க சாப்பிட வச்சிருந்த மேங்காவை தூக்கிட்டு அடிக்க போவான். அடே அதையாண்டா தூக்கி அடிச்சு சாப்பாட வேஸ்ட் பண்ற, பேசாம ரான்னு எவ்வளவு சொல்லுவாங்க. கேட்காம தூக்கிட்டு அதோட வாயில வீசுவான். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் வயலண்டா இருந்தது, சாப்பிட்டுட்டு சைலண்ட் ஆயிரும். அப்ப போடுடா இன்னும் போடுன உடனே அவன் தூக்கி தண்ணியில வீசிக்கிட்டே இருப்பான். அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போவோம். ரைட், பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு பார்த்தா இந்த கிறுக்கு பைய சும்மா இல்லாம அந்த ஆரஞ்சு தூக்கி அது தலையில வீசிடுவான். தெரியாம தான் வீசுவான். அதுல கடுப்பாயி மறுபடியும் வயலண்ட் ஆகி இவங்க போட்ட ஒரே மிதி ஒன் சைடா போட்டு வீலிங்ல இருக்கும். அந்த டைம் நம்ம பென் வச்சிருந்த போன் பாத்தீங்கன்னா அதோட வாய்க்குள்ள போய் விழுந்துரும். கெஞ்சி என்ன பண்ணுவான், போன் எடுக்கிறன்னு சொல்லிட்டு ஹிப்போவோட வாய்க்குள்ளேயே கைய விடுவான். அதை பார்த்த யாஸ்மினா அட கிறுக்கு பையலன்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு இழுப்பா. ஒரே கவு ஜஸ்ட் மிஸ் கையை போயிருக்கும். மொத்தத்துல பென் வச்சிருந்த போனை தின்றுச்சு. அதுக்கப்புறம் சாமி போட்டு கண்ணா பின்னான்னு அடிப்பா. அத அசர்ற மாதிரி இல்ல, பரவாயில்ல. ஜைனா டார்ச் எடுத்து கண்ணில் அடிப்பா. உடனே அங்க இருந்து நவுண்டு போயிரும். அப்பாடா பஞ்சாயத்து ஓவரும்பாங்க. பட் இன்னும் ஓவர்லாம் இல்ல, அது எப்படியும் வட்டிட்டு வரும். இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுக்கு வசதியா இருக்குது. அதனாலதான் அது நின்னு அட்டாக் பண்ணுது. கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு போயிட்டோம்னா இந்த பஞ்சாயத்து இருக்காது இல்ல. அதனால முதல்ல டீப்பான இடத்துக்கு போவோம்ட்டு வேகமா போவாங்க. அதுவும் பின்னாடி வட்டிக்கிட்டே வரும். பட் ஒரு கட்டத்துல தண்ணியோட ஆழம் அதிகமான உடனே அது அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். நீந்தி வந்தாலுமே அதால நின்னு அட்டாக் பண்ண முடியாதுல்ல, எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் பென் தான் போன் போச்சேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். மத்தவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி தான். சாமி இருந்துட்டு இப்போ எல்லாம் இவ்வளவு வயலண்ட் ஆகும்னு யார் எதிர்பார்த்தா, அதெல்லாம் எவ்வளவு சாதுவான மிருகம்பா. டேரியஸ் பார்த்துட்டு லூசுக்கு பிறந்த லூசு, ஒவ்வொரு வருஷமும் ஆப்பிரிக்கால அரௌண்ட் 500 பீப்புளை அது கொல்லுதாமா. அதை போய் இன்னசென்ட்ங்கிறப்பா உடனே ஜைனா கிண்டல் பண்ணுவா. இந்த டைம்ல இப்படி ஒரு ஃபேக்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 பேருக்கு மொத்தத்துல சுத்தமா ஒத்து போகல. கெஞ்சி இருந்துட்டு எப்படி மாஸ் காட்டினான்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் போட் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி உள்ளுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்கும். இனி இதை வேற ரெடி பண்ணணுமா. அப்படியே கட் பண்ணி புரூக்லினை காட்டுறாங்க. அவளுக்கு மாட்டிக்கிட்டமேனு ஒரே பதட்டம். என்ன பண்ணுவா, இவளை பத்தின மேட்டர் எதுவுமே வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக அவ வச்சிருந்த டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டான்னு எல்லாத்தையுமே தீயில போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ரோனி கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா. EPW ஆபீசர் சொன்னாங்களாமா, லூசியானாவோட வேர் ஹவுஸ காலி பண்ணி மேட்டியோவோ சம்திங் என்னன்னு தெரியல, அவர் என்ன சொன்னிருக்காருன்னா டேரியஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப அவங்க கப்பல் ஏறி போயிருக்காங்க. சொல்ல போனா இப்ப அவங்க ஆப்பிரிக்கால செனன்னு எடுப்பா. உடனே ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு தெரியாம இருந்தாதான் அது சேஃப் அப்படின்னு ரோனி இருந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்போதைக்கு நீ கண்டுபிடிச்ச அந்த புரோக்கர் ஆர்கனைசேஷனோட டீடைல்ஸே போதுமானது, இதுக்கு மேல எதுக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல இது பத்தாதும்பா, இவ கண்டுபிடிச்சாலே சயோனானு ஒருத்தி, அவ என்ன பண்றா ஏது பண்றா, அவ மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணு விடாம நம்ம புரூக்லின் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக நான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் போயாகணும், எனக்கு வேற வழி இல்ல. ஏன்னா அவளுக்கு அவளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை சேஃபா பாத்துக்கணும். அதுல அவங்களை இன்க்ளூட் பண்ண முடியாது, ஏன் உங்களையும் சேர்த்துதான்பா. ரோனி இருந்துட்டு வேண்டாம் புரூக்லின், இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத, அது உன் உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க சொல்ல வர்றதுக்குள்ளேயே போனை கட் பண்ணி பிளாக் பண்ணிடுவா. அது மட்டும் இல்ல அவகிட்ட இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸையும் எரிச்சிருவா. சரி அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுங்க 2 பேர்த்தோட போட்டுமே டேமேஜ் ஆகி தண்ணி நல்லா உள்ள வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா ஃபவுண்டைன் மாதிரி நல்லா பிச்சுக்கிட்டு அடிக்கும். என்ன அதுக்குள்ள முங்கிடுவாங்கன்னு வைங்களேன். சரி என்ன பண்ணலான்ட்டு சைனா கிட்ட கேட்டா அவ எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கதான் என்னோட பாபா அடிக்கடி எங்களை கூட்டு போவாரு, அங்க போனா நம்மளுக்கு புதுசா போட்டும் கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு. உடனே இதைத்தான் எதிர்பார்த்தோன்ட்டு நேரா அந்த இடத்துக்கு போவாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. பட் இப்போ ஒரு
காக்கா கூட இல்ல. என்னாச்சு எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணி, என்ன செய்னா எதாச்சு கிளம்புனீங்களே எங்க இருக்கீங்க என்னன்னு விசாரிப்பாரா. ஒண்ணு இல்லப்பா, சும்மா போட்டை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம் அவ்வளவுதான்பா. ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லு நான் வர்றேன். ஏன்னா என்னோட கிளைண்ட் நார்த் சைடுல கார்னிவோரஸ் டைனோசரை பார்த்தாராமா. நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டுமான்னு கேப்பாரு. அதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்க இங்க அங்கிள் உமரோட பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். பட் அவரை காணோம், இந்த இடமே எம்டியா இருக்குதும்பா. அவர் இருந்திருந்தாருன்னா இவளுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கூடவே இருந்து பார்த்து பண்ணி அனுப்பி விட்டுருப்பாரு. எப்பவுமே இந்த இடம் பயங்கர பிஸியா இருக்குமே டாடி, ஏன் இப்ப வெறிச்சோடி இருக்குதுன்னு கேட்டோன்னே இங்க சாமிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா இங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்குதுன்னு. ஆனா ஜைனாவோட அப்பா, அட நீ வேற கண்ணு, இது ஆஃப் சீசன், யாரும் வரமாட்டாங்க, அதனால மேபி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு அப்படின்னு. சரி டாடி நாங்க அப்படியே கிளம்புறோம், பார்த்து பத்திரமா வந்து சேருமான்னு அக்கறையோட சொல்லுவாரு. உடனே சாமி, இப்போ வந்து நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருச்சு, நாங்க சாப்பாடு எடுக்க போறோம், நீங்க போட்டோட பஞ்சாயத்தை பாருங்கன்ட்டு போவா. பென்னு போட்டை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஆமா அந்த ஹிப்போ போட்டாமஸ் எங்க போயிருக்கும், அதுகிட்ட இருந்து என் போன் எப்படி நான் திரும்பி வாங்குறதுன்னு கேட்பான். சாமி உடனே, ஓ உனக்கு போன் தானே வேணும், ஒரு சைடா தின்றுக்குது, இன்னொரு சைடா வர்ற வரைக்கும் வேணா நம்ம வெயிட் பண்ணி எடுத்துட்டு வருவோம் மாட்டாக்கண்ணான்னு கேப்பா. அப்படி பண்ணா போன் நமக்கு கிடைச்சிருமான்னு கேப்பான். ஆடா பண்ணாட பயலேன்னு அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. விட்டானா இவன் கையை விட்டு கிண்டி எடுத்துருவான் போல, ஐ மீன் வாய்க்குள்ள. அதனால நீ ஏன் போனை வேணா வச்சுக்கப்பா, உன் வேலை முடிஞ்ச உடனே வேணா குடுன்னு உடனே ரொம்ப தேங்க்ஸ்னு அதை உட்காந்து நோட ஆரம்பிச்சிருவான். கெஞ்சி சரி ரைட்டு, இந்த போட்ல இருக்காது அந்த போட்டுக்கு ஷிப் பண்ணு ஒண்ணு, அங்க இன்னும் 2 நல்ல போட் இருக்கும், அந்த போட்டுக்கு சந்தோஷமா மாத்த ஆரம்பிப்பான். இவங்க 2 பேரும் அவனை பார்த்துட்டு முழிப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பஞ்சாயத்தை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம், எல்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். இப்ப ஏன் இப்படி மாறிட்டான்னு ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்லாம போன் எடுக்கிறதுக்கு வாய்க்குள்ள கைய விட்டான் பாருங்க, அவளோட போனுங்கிறக்காண்டி கைய விட்டானா இல்லனாலும் அவன் இதைத்தான் பண்ணிருப்பானான்னு புரியல. நீ வேணா அவன்கிட்ட பேசி பாரு, நான் பேசி பார்த்துட்டேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல, அவன் ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி டேரியஸ் கிட்ட பேச சொல்லி அனுப்புவா. அதே நேரம் பெண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கானா, அவனையும் வேற சரி பண்ணுமே, நீ அவனை பாத்துக்க நான் இவனை பாத்துக்கிறேன்னு ஆளுக்கு ஒரு சைடா கிளம்பிடுவாங்க. இங்க நம்ம சாமி ஜைனா வந்து பயந்துடக்கூடாது, அவ சின்ன பொண்ணு, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கூட ஜாலியா பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த ஆயிஸ்டர் அதை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு, ரைட்டு இந்த ஆயிஸ்டரை சும்மா திங்க முடியாது, கொஞ்சம் பீனட்ஸ் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், நான் எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு நேரா அந்த கேண்டீனுக்கு போவா. அங்க போனவ பயங்கரமா ஷாக் ஆயிருவா. என்ன அவங்க கப்பல்ல டிராவல் பண்ணி வந்தாங்கல்ல அந்த தீவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அந்த கப்பல்ல சலிவன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான், அவன் பாத்தீங்கன்னா இங்க செத்து கிடப்பான். அப்ப ஜைனா வந்து என்ன ஏதாச்சும் கிடைச்சதான்னு கேப்பா. அதெல்லாம் வேண்டாம், இருக்கிறது போதும், எவ்வளவு எடுத்திருக்கோன்னு மத்தவங்க கிட்ட காமி போட்டு நைஸா கூட்டு போயிருவா. இங்க பென்னோட தான் ரவுஸ் ஹிப்போவோட வாய்க்குள்ள போச்சே, அந்த போனுக்கு இங்க இருந்து போன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். எங்கயாச்சும் ஒரு இடத்துல ரிங்கிங் சவுண்ட் கேட்டாதான் அங்க போய் எடுத்துடலாமான்னு. யாஸ்மினா வந்து, டேய் இன்னுமே நீ ஹிப்போபோட்டாமஸ் பாத்ரூம் போயிருக்கும், அதுல இருந்து எடுத்துடலாம் தானே பிளான் பண்ணிட்டு இருக்க, திருந்த மாட்டியான்னு கேட்டா திரும்பி எனக்கு அது வேணும் வேணும்பா. அட இரு ஏன் பதட்டப்படுற, புரூக்லினோட போனை தொலைச்சிட்டேன்னு சொல்லி உன்னை யாருமே திட்ட போறது இல்ல, நீ ஏன் பதட்டப்படுறன்னு கேட்டா அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு இன்னும் பதட்டத்திலே இருந்தோன்னே, நீ சொல்லு நான் எதா இருந்தாலும் பார்த்து உனக்கு பண்றேன், நீ ஷேர் பண்ணாதான் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கும் தெரியும், என்னால முடியலனாலும் மத்தவங்க சால்வ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு. உடனே அவன் சொல்றதா இல்ல மெல்றதான்னு தெரியாம, ஆனா நான் சத்தியம் பண்ணிருக்கனே, நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், நம்புறதுக்கான எவிடன்ஸும் அந்த போன்லயே போயிருச்சு, ப்ரூஃபுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்ட்டு புலம்புவானா. என்னதான்டா ப்ரூஃப், பைத்தியக்கார பையல சொல்லுடா அப்படின்னு. உடனே அவன் ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பான். அங்க கெஞ்சி பாத்தீங்கன்னா ஒத்தாளா நின்னு போட்ட தள்ளுறான்ட்டு முக்கிட்டு இருப்பானா. டேரியஸுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி 2 பேத்துக்குமே ஒரு சின்ன கிளாஷஸ் வந்துச்சுல்ல, சோ எப்படி ஒரு ஃப்ரெண்டா அவன்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. சோ யாஸ்மினாவை கூப்பிடுவான். இங்க இவன் வேற ஒரு சைடு புலம்பி தள்ளிட்டு இருக்கானேன்னு பார்த்தா, சாமி டெட் பாடியை மறைக்கிறதுக்காக ஜைனாவை கூப்பிட்டு வந்து, இங்க பாத்தியா அங்க எவ்வளவு ஆயிஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோன்னு, சூப்பர்ல கொஞ்சம் இதை பாரும்பா. அதுக்கப்புறம் அவனை தனியா கூப்பிட்டு வந்து, அந்த கார்கோ ஷிப்ல இருந்த சலிவன் இங்க செத்து கிடக்குறான், எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கு. இப்போ 3 பேரும் 3 விதமான பஞ்சாயத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. இதுல யாரோட பஞ்சாயத்தை நான் முதல்ல சமாளிப்பேன்னு தெரியாம மண்ட குழம்பி நின்னுட்டு இருப்பாளா. அந்த டைம் பேர்ட்ஸுங்க எல்லாம் பயங்கரமா அடிச்சு பறந்து வரும், ஒரு பறக்கிற டைனோசருமே வந்து அடிச்சு புரண்டு விழும். என்ன நடக்குது இங்க என்ன ஆச்சுன்ட்டு அப்படியே சைலண்டா நிப்பாங்க. பார்த்தா ஏதோ ஒரு டைனோசர் மூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே மெதுவா டங்கு டங்குன்னு வர சவுண்ட் கேட்கும். ஆத்தாடி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா செத்தோன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. பார்த்தா கொம்பன் இறங்கிட்டான். அப்படியே கட் பண்ணி இப்ப துபாயில காட்டுறாங்க. அந்த சயோனாங்கிறவ பென்ட் ஹவுஸுக்கு வழக்கம் போல போனை நோண்டிட்டே வருவா. உள்ள பார்த்தா நம்ம புரூக்லின் பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா. பரவாயில்லையே இவ்வளவு பண்ணி ரிட்டர்ன் வந்திருக்காளேன்னு அவளுக்கு ஆச்சரியம். அவ கிண்டல் பண்ணுவா. ஆமா இப்படி ஒரு கியூட்டான செக்யூரிட்டி சிஸ்டத்தை நீ எங்க இருந்துமா வாங்கின? நான் ஜாலியா இவ்வளவு நேரம் அதுல விளையாண்டுட்டு வந்தேன் தெரியுமா. நீ கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி அதுல கேனத்தனமா பக் இருக்குதுன்னு சொல்லி தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணு. படா மொக்கையா இருக்குது. ஆண்டு உனக்கு தெரியுமா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நானும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடம் வாங்குவேன். நீ பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குது. டைனோசர் ட்ரேடிங் வெஞ்சர்ல நீ வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்க அப்படின்னு இவ பேசிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டே கடுப்பானவ அந்த ரிமோட் எடுக்கிறதுக்காக டப்புன்னு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணுவா. பாத்தீங்கன்னா அது இருக்காது. என்னமா இதத்தான தெர்றன்ட்டு அவ ரிமோட் எடுத்து காட்டு ஒரு அமுக்குவா. அவ்வளவுதான் அடிச்சு புறநாங்க டைனோசர் வந்துரும். இப்ப அந்த லைட்டை பாத்தீங்கன்னா அவ மேல ஈம் பண்ணிட்டு இருப்பா. இப்ப புரூக்லின் நினைச்சான்னா அங்கேயே அவளை போட்டு தள்ள முடியும். என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவ கொல்ல
மாட்டா. பாப்போம் என்ன பண்றான்னு. அதே நேரம் இங்க நம்மளுக்கு டைனோசருக்கு பயந்து ஓடுனாங்கல்ல, சும்மா ஓடுனா எப்படி நீந்தியா போக முடியும்? போட் எடுத்துட்டு எஸ்கேப் ஆனாதான் சேஃப்டி. அதனால போட்டை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அது டைம் கொடுத்துட்டு இருக்காது. வந்துச்சுன்னா ஒரே அடி எல்லாம் காலி. அதனால கெஞ்சி என்ன பண்ணுவான், அதை டைவர்ட் பண்றேன்னு ஆர்ச் லைட் எடுத்துட்டு போய் அது கண்ணுல அடிச்சு அங்க அங்கன்னு ஓட விட்டுட்டு இருப்பானா. யாஸ்மினா புலம்பி தள்ளுவா, என்ன இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு. நான் பாத்துக்கிறேன், நீ போ போ அப்படின்ட்டு யாஸ்மினா போட்ல போய் ஏறலான்ட்டு போனா அந்த ஹிப்போபொட்டமஸ் அங்க வந்துரும். ஐயோ இதுவான்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து ஒரு சைடு ஓடுவா. சாமி இருந்துட்டு யாஸ்மினாவைய துரத்துற, இந்த வாங்கிக்கன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு அடிப்பா. அது அவ பக்கமா திரும்பிடும். உடனே யாஸ்மினா என்ன சொல்லுவா, இதுக்கு மேல நீங்க இங்க இருந்து இது கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே மாட்டிக்குவோம். நீங்க 3 பேரும் போட் எடுத்துட்டு கிளம்புங்க, நாங்க 3 பேரும் அந்த போட்ல எப்படியாச்சும் வந்துடுறோம். சரி ரைட் அவங்க கிளம்பிடுவாங்க. அங்க டேரியஸும் கெஞ்சியும் டைனோசர் கிட்ட படாத பாடுபட்டு இருப்பாங்க. யாஸ்மினா ஹிப்போ கிட்ட படாத பாடுபட்டு இருப்பா. பட் அவ ஒரு சைடு போய் மறைஞ்சுக்குவான்னு வைங்களேன். அது என்ன பண்ணுன்னா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ரிட்டர்ன் வரும். கடைசியில பார்த்தா நடுவுல நம்ம பயலுக மாட்டிக்குவானுங்க. இப்ப அந்த டைனோசருக்கும் ஹிப்போக்கும் டார்கெட் அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தானே தவிர நம்ம பயலுக 2 பேரும் இல்ல. மூடிட்டு 2 பேருமே தப்பிச்சு ஓடி இருக்கலாம். கெஞ்சி என்ன பண்ணுவான், டேரியஸை காப்பாத்துறேன்னு தள்ளி விட்டுட்டு அவன் ஹிப்போ கிட்ட இடி வாங்கி கீழே விழுந்து கையில பயங்கரமான அடி. இதை நம்ம யாஸ்மினா ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. பாத்துக்கிட்டு இருந்தவ டைனோசர் வால் வரும்போது குனிய வேண்டிதானே, அந்த வால் அடிச்சால அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவா. இங்க இவனு என்ன பண்ணுவானுங்க, போட்ட தள்ளுன்னு தள்ளி கஷ்டப்பட்டு ஏறி உட்கார்ந்தா இவனுங்க பக்கத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும். ஏன்டா இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு இடம் இருக்குது, இங்கதான் வந்து சண்டை பண்ணுமா அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பயங்கரமான சண்டை. எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஹிப்போக்கும் டைனோசருக்கும் சண்டை வேற லெவல்ல இருக்கும். இங்க லைட்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தால ரெட்ல இருந்து பச்சைக்கு மாத்துவா. பாஞ்சி கவ வரும். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சேன்னு முடிவு பண்ணிட்டா. கடைசியில பார்த்தா பக்கத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பா. அவன் மேல இல்ல, பீதி ஏத்தி விட்டுட்டு இருக்கான். நான் நினைச்சா உன்னைய கொல்ல முடியும்னு. சரி உனக்கு என்ன வேணும்? என்னோட ஆர்ட் எல்லாத்தையுமே காலி பண்றதுக்காக தான் வந்தியா சொல்லுன்னு கேட்டா, நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேசுறக்காண்டி வந்தேன்பா. அதாவது இவகிட்ட இருந்து அவ கத்துக்கணுமாமா. நீ எப்படி எல்லாம் டைனோசர்ஸ் ஹேண்டில் பண்ற, நீ என்ன பண்றன்னு நானும் கத்துக்கிட்டு நானும் அதை பண்ணணும்பா. அதாவது டைனோசர்ஸ் வச்சு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணுமாமா. இப்படி வந்து சொன்னா அவ எப்படி நம்புவா? நீ டைனோசரை விக்கிறேன்னு சொன்னா நான் எப்படி அதை நம்ப முடியும்? கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன்பா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 13வது வயசு இருக்கும்போது நான் டைனோசர்ஸால படாத பாடுபட்டேன். சொல்ல போனா அதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் எனக்கு அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும்னு மட்டும் நல்லா தெரியும். நீ மட்டும் ஹெல்ப் பண்ணினா நானும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹவுஸ் எல்லாம் வாங்கி ஜாலியா இருப்பேன்னு சொல்லுவா. சரி உனக்கு நான் இதை பண்றதுனால எனக்கு ரிட்டர்னுக்கு என்ன கிடைக்கும்? டீல் வேணும்ல அப்படின்னு ஒண்ணு. நான் வேணா நியூபிளார் 6 உனக்கு பிடிச்சு தரேன்பா. அதாவது அவளோட ஃப்ரெண்ட்ஸாவ காட்டி கொடுக்கறாளாமா. அவங்க கூடவே இருந்தவனி என்னையும் வந்து இந்த மாதிரி வேவு பார்த்திருக்க, உன்னை எப்படி நான் முதல்ல நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியை கேட்பா. ஆனா ப்ரூக்லின் செம உசாரு. எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா யோசிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கா. எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது ஓகே தான், நான் இல்லன்னு சொல்ல. ஆனா பிசினஸ்னு வரும்போது நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். என்ன அவங்க கேர் பண்ணாங்க. பட் எனக்கு தேவைப்படும் போது அவங்க என் கூட இல்ல. அதனால எனக்கும் அவங்க தேவையில்லாம்பா. சயோனா ரிட்டர்ன் நீ வந்து என்னோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஹேக் பண்ணி என்னோட லேசரையே எடுத்து எனக்கு எதிராக நீ பாயிண்ட் அவுட் பண்ணிருக்க. உன்னை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்குது. சரி ஓகே என்ன பாயிண்ட் பண்ணி போட்டு தள்ளும்பா. சரின்ட்டு அப்படியே லைட் அடிப்பா. டைனோசர் அவ முன்னாடி வந்து நிக்கும் போதே அவளுக்கு அள்ளு விடும், சோழிய முடிய போறான்னு. ஆனா அந்த லேசரை அவ ரிட்டர்ன் கொடுத்துருவா. அவளுக்கு நான் ஷாக்கு. வேற ஒண்ணும் இல்ல, உன்னை போட்டு தள்ளணும்னா நான் எப்பவோ போட்டு தள்ளியிருப்பேன். இவ்வளவு நேரம் பேசிட்டுலாம் இருந்திருக்க மாட்டேன். எனக்கு உங்க கூட டீல் பேசணும், அதனால தான் நான் வந்ததுன்னு சொல்லுவாளா. உடனே அவ அசந்துருவா. ப்ரூக்லின் உனக்குள்ள ஏதோ ஒரு வெறி இருக்குது. நான் வேணா என்னோட மைண்டை நாளைக்கு மாத்திக்கிறேன், நீ அது வரைக்கும் வேணா இங்கே இரு. ஏன்னா நீ ப்ரூவ் பண்ணும்ல என்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை மட்டும் நீ செஞ்சிட்டீனா போதும், உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடும். அதுக்காக என்ன பண்ண போறானா, செனகல்ல ஒன் ஆஃப் த ஆபரேஷன் ஒன்னு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குதாமா. அங்க போய் செக் பண்ண போறோம். அங்க நீயும் வாம்பா. எங்கன்னு தெரியுதா? இப்ப நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்காங்களே அங்கதான். சரி ரைட்டு அவ கிளம்பிடுவா. இங்க நம்ம பிள்ளைக்கு பீதி ஆகும். ஏன்னா அங்கதான் நம்ம ஆளுங்க மொத்த பேர் இருக்காங்க. இவ போனா அவளை பாத்துருவாங்களே. அப்படியே கட் பண்ணா இங்க கெஞ்சி பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். வேற மாதிரி 2 சண்டைக்கு நடுவுல பூந்து எந்திரிச்சு வந்திருக்கும்ல, சூப்பருமா. சரி ரைட்டு மத்தவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது தான் நம்ம டேரியஸ் ஒன்னு நோட் பண்ணுவான். கெஞ்சியோட ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தொங்கி போய் கிடக்குது. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல. ராக் கிளைம்பிங் அப்போ நான் எத்தனை டைம் விழுந்து கைய உடைச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு மாற்றான்னு கட்டக்கு முட்டக்கு கட்டக்குன்னு அவன் பாட்டுக்கு கையை அட்ஜஸ்ட் பண்ணுவான். சத்தத்தை கேட்டுட்டே நம்மால மிரண்டுருவான். பட் இருந்தாலுமே அவனுக்கு வலிக்குது, பெருசா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறான். ஓகே தானான்னு கேட்டா இதெல்லாம் ஒரு வலியா, இதை விட மோசமான வழி எல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லைன்ட்டு அப்படியே சோகமாவான். அப்பதான் தெரியுது அவன் மனசுக்குள்ளேயே எவ்வளவு வலி இருக்குதுன்னு. இதுக்காக நீ நடிக்கணும்னு அவசியம் இல்ல, நீ நீயாவே இரு, நாங்கெல்லாம் உன் கூட தான் இருக்கோம்பா. எப்படியே பேசிக்கிட்டே மத்தவங்களையும் வந்து மீட் பண்ணியாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 5 பேர் தான் இருக்காங்க. யாஸ்மினாவை காணும். என்ன உங்க கூட வரலையான்னு கேட்டா, அட பண்ணாட பயலா நீங்க கூட்டு வரலையா, அவ உங்க போட்ல வந்துடுறனாலே. அச்சோ ஒருத்தியாப்பா அங்க மிஸ் பண்ணிட்டமா, போச்சு போ மாட்டிட்டாளா, நீங்க ஷாக்ல இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த ஹிப்போவும் டைனோசரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அங்க இருக்க ஒரு புதருக்குள்ளதான் யாஸ்மினா ஜாலியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த டைனோசரோட வால் அடிச்சதுல மயங்கிட்டா. எந்திரிக்கும் போது டைனோசர் வாயில மிதிக்க போதா இல்ல ஹிப்போபொட்டாமஸ் படுக்க போட்டு உருட்ட போதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.